அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். வீண் விரயமும் பெருமையும் இல்லாமல் உண்ணுங்கள், தர்மம் செய்யுங்கள், விரும்பிய ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் நஸஈ, ஹதீஸ் எண் 2512. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, விரும்பிய உணவை உட்கொள்வதற்கோ விரும்பிய ஆடைகளை அணிந்து கொள்வதற்கோ அன்றாடம் தேவைப்படக்கூடிய பொருட்களில் தரமானவற்றை வாங்கி பயன்படுத்துவதற்கோ இஸ்லாத்தில் எந்த தடையும் இல்லை. மாறாக தேவைக்கு அதிகமாக வீண் விரயம் செய்வதைத்தான் இஸ்லாம் கண்டிக்கின்றது. இதை சரியாக புரிந்து கொள்ளாத பெரும்பாலான முஸ்லிம்கள் இப்படி ஆடம்பரமாக வாழ்வது கூடாது என்று தவறான விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். அவசிய தேவைக்குரிய பொருட்களை தரமானவைகளாக தேர்வு செய்வதை இவர்கள் ஆடம்பரம் என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் ஆடம்பரம் என்றால் என்ன, வீண் விரயம் என்றால் என்ன, சிக்கனம் என்றால் என்ன, கஞ்சத்தனம் என்றால் என்ன என்பது பற்றிய வேறுபாட்டு விளக்கங்களை இவர்கள் புரிந்து கொள்ளாததுதான் இதற்கு காரணம். அன்பிற்குரியவர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நபித்தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பெருமையை பற்றி விளக்கம் கேட்கிறார். அதாவது, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், யாருடைய உள்ளத்தில் கடுகளவேனும் பெருமை இருக்குமோ அவர் சுவனம் செல்ல முடியாது என்று சொல்லும் பொழுது அந்த நபித்தோழர் நல்ல ஆடையை உடுத்துவது, நல்ல காலணிகளை அணிவது, இவை பெருமையில் அடங்குமா என்று கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் அவர்கள், இவைகளெல்லாம் பெருமையில் அடங்காது, மாறாக நம்மை விட தாழ்வான நிலையில் உள்ளவர்களை பார்த்து இளக்காரமாக, அதாவது இழிவாக நினைப்பதுதான் பெருமை என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் விளக்குகிறார்கள். எனவே நாம் தரமானவற்றை பயன்படுத்துவது குற்றமல்ல. அந்த சந்தர்ப்பத்தில் நம்மை விட கீழானவற்றை பயன்படுத்துகிறார்களே அவர்களை பார்த்து ஏளனமாக, இளக்காரமாக, அதாவது மட்டமானவர்கள் என்ற எண்ணத்தில் பார்ப்பதுதான் பெருமையிலே கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை மிக தெளிவாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே ஆடம்பரம் என்றால் என்ன என்பதை தவறாக புரிந்து கொள்ள கூடாது என்பதுதான் இந்த உபதேசத்தின் நோக்கம். அல்லாஹ் புரிந்து நடந்து கொள்வதற்கு உதவி செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.